Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 11th standard math chapter 10 differential calculus, differentiability and methods of differentiation. இதுல exercise 10.4 ல இருந்து 5th sum பார்க்க போறோம். Find the derivatives of the following. Cos x whole power log x. Given என்னது? Cos x whole power log x, ஓகேவா? So இதை நம்ம வந்து என்ன பண்ணிக்க போறோம் அப்படினா y அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்க போகிறோம் சரியா இந்த ஃபங்க்ஷனை y அப்படின்னு சொல்லிட்டு அஷ்யூம் பண்ணிக்கிறோம் let y which is equal to cos x whole power log x என்ன கண்டுபிடிக்க போகிறோம் டெரிவேட்டிவ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ இந்த y அப்படின்ற ஃபங்க்ஷனில் என்ன வேரியபிள் இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே x தான் ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா y அப்படின்ற ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இப்போ டு ஃபைண்ட் என்னது dy by dx which is equal to question mark ஓகேவா ஓகே இதில் நம்ம என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காஸ் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் n எக்ஸு லாக் எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1/x யூவி அப்படின்ற ஃபார்முலா ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது யூவி ஹோல் டேஷ் விச் இஸ் ஈக்குவல் டு யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ் அதாவது யூ அப்படின்ற ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கிட்டு விங்கிற ஃபங்க்ஷனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் ப்ளஸ் v அப்படின்ற ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு யூன்ற ஃபங்க்ஷனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதணும் சரியா தென் நீங்கள் பாருங்கள் லாக் எக்ஸ் இப்படி இருந்துச்சு அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/xன்னு எழுதிடுவோம் இல்லையா அதே மாதிரி லாக் ஒய் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா இதே ஃபார்ம் தான் இதே மாதிரி தான் நம்ம பண்ணணும் ஸோ எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஒய் இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் எப்படி லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/xன்னு எழுதுவோமோ அதே மாதிரி லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/yன்னு எழுதுவோம் பட் நல்லா இங்கே கவனிக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் மறுபடியும் இந்த ஒய்யை நம்ம என்ன பண்ணணும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு ஸோ dy by dx அப்படின்னு வரும் அதை இன்டூவில் எழுதிக்கணும் ஸோ 1/y இன்டூ dy by dx கிளியராக புரியுதா ஓகே y which is equal to cos x whole power log x இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பவரில் லாக் எக்ஸ் இருக்கிறதுனால டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறோம் சரியா இப்போ என்ன வரும் டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ் வி கெட் இங்கே லாக் ஒய்னு வந்துடும் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் ஹோல் பவர் லாக் எக்ஸ்னு வரும் இல்லையா இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாக் ஒய் அப்படியே வச்சுக்கிறோம் இந்த லாக் எக்ஸ் என்ன ஆகும் முன்னாடி வந்துடும் இல்லையா லாகிருத்தப்படி பார்த்தோம் அப்படின்னா பவர் ரூல் அப்போ என்ன ஆகும் லாக் எக்ஸு முன்னாடி வந்துடும் ஸோ லாக் எக்ஸ் இன்டூ இந்த லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் தனியாக வந்துடும் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் ஓகேவா இந்த லாக் எக்ஸ் முன்னாடி வந்துடுச்சு இந்த லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் எடுத்து செகண்ட் எழுதியிருக்கும் புரியுதா இது இப்போ தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் ஸோ லாக் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வரும் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ஸோ அதே மாதிரி தான் இதையும் பண்ணணும் ஸோ 1/y தென் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dy by dx ஓகேவா விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து பாருங்கள் இது வந்து என்னது u இது v ஓகேவா இப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு யூவை அப்படியே வச்சுக்கணும் ஸோ லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் அப்போ என்ன வரும் இங்கே காஸ் எக்ஸ்ன்றது தான் எக்ஸு சரியா இப்போ இந்த லாக் எக்ஸ் அப்படின்ற ஃபார்மில் தான் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம் 1/xன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுவோம் ஸோ 1/xக்கு பதிலாக என்ன இருக்குது காஸ் எக்ஸ் இருக்குது ஓகேவா புரியுதா இது ப்ளஸ் அதே மாதிரி இப்போ வி அப்படியே வச்சுக்கணும் லாக் ஆஃப் வெயிட் இங்கே அகைன் இந்த காஸ் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் சரியா இப்போ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன வரும் மைனஸ் sin x வரும் இல்லையா அதை வந்து ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கோங்க சரியா ஏன்னா மைனஸ் இருக்கிறதுனால ப்ராக்கெட்குள்ளே எழுதிக்கோங்க அப்போ தான் இது இன்டூவில் இருக்கதா தெரியும் இல்லைனா இது தனி டேர்மாக தெரிஞ்சிடும் சரியா இது மிஸ் பண்ணாதீங்க சரியா நெக்ஸ்ட் இப்போ தான் என்ன பண்ணுறோம் ப்ளஸ் வி அப்படியே வச்சுக்கிறோம் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம் தென் என்ன பண்ணுறோம் யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 1/x கிளியரா டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் sin எக்ஸு அண்ட் காஸ் எக்ஸு பையில் இருக்குது ஓகேவா மைனஸை முன்னாடி கொண்டு வந்துடலாம் ஸோ மைனஸ்
sin x by cos xன்னு எழுதிக்கலாம். இந்த log xஐ நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேவா? ப்ளஸ் இது எப்படி எழுதலாம்? log of cos x by xன்னு எழுதலாம். 1 by xன்னு இருக்குது. ஸோ log of cos x by x அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? இப்போது பாருங்கள், sin x by cos xன்னு இருக்குது. இது என்னது? tan x நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா மைனஸ் tan x, அதாவது sin x by cos x tan x அப்படின்னு எழுதுகிறோம், இன்ட்டு log x ப்ளஸ் log of cos x by x. ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? இப்போ இதில் என்ன பாருங்கள், 2 டேர்ம்ஸ் இருக்குது கரெக்டா? இது ஒரு டேர்ம் அண்ட் இது ஒரு டேர்ம். ஸோ 2 டேர்மில் இந்த டேர்ம் ப்ளஸில் இருக்குது, இந்த டேர்ம் மைனஸில் இருக்கு இல்லையா? ஸோ எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு ப்ளஸில் உள்ள டேர்மை தான் எழுதணும், மைனஸில் உள்ள டேர்மை செகண்ட் தான் எழுதணும். ஓகேவா? இப்போ எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? 1 by y dy by dx which is equal to log of cos x by x minus tan x into log x. ஓகேவா? நமக்கு தேவை இது dy by dx தான். சரியா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த 1 by y வந்து நமக்கு இங்கே வேண்டாம். ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடில் அனுப்பிச்சிடலாம். ஓகேவா? இப்போ என்ன வரும்? dy by dx which is equal to 1 by y. இது அதாவது y இங்கே டினாமினேட்டில் இருக்குது, இந்த சைடில் எப்படி போவோம்? மல்டிப்ளிகேஷனில் போயிடும். ஸோ y இன்டூ, அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனையும் எழுதுங்க. அதாவது இந்த ஃபுல் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் இந்த y சொந்தம். சரியா? புரியுதா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, yன்றது என்ன அதை இங்கே வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரியா? cos x ஹோல் பவர் log x இதுதானே y. yங்கிறது என்னது? cos x ஹோல் பவர் log x. அதை தான் நம்ம என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் பண்ணணும். சரியா? therefore dy by dx which is equal to yக்கு பதிலாக cos x ஹோல் பவர் log x அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம், இன்டூ log of cos x by x minus tan x into log x. இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட்ஸ் எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?